தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கியை ஒரு இயக்கத்தைச் சார்ந்தவர்கள் விழுங்கி ஏப்பம் விட முயன்றதாகவும், வங்கியை மீட்பதற்காக சென்னை ரிசர்வ் வங்கி முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டோர் மீது அன்றைய திமுக அரசு தடியடி நடத்தியதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை நாகமலை புதுக்கோட்டை வெள்ளைச்சாமி நாடார் கல்லூரியில் நாடார் மகாஜன சங்கத்தின் 72வது மாநாட்டில் பங்கேற்ற பழனிசாமி தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கி விவகாரம் குறித்து பேசினார். நாடார்கள் முக்கிய தொழில் வியாபாரம். அந்த வியாபாரத்திற்கு மேம்படுத்துவதற்கு ஒரு வங்கி தேவை என்பதுதான் அடிப்படையில் நாடார் இன மக்களின் பங்களிப்பு தூத்துக்குடியில் மெர்கன்டைல் வங்கி துவங்கப்பட்டது. எனக்கு முன்னாள் அமைச்சர் சகோதரர் சண்முகநாதன்லாம் அழகாக பேசினார். இது பொதுவாக நாடார் வங்கி என்றும் அழைப்பார்கள். அத்தகைய பெருமைக்குரிய மெர்கன்டைல் வங்கியை கபளீகரம் செய்ய சில இயக்கங்கள் முற்பட்டது. வங்கியின் பெரும்பான்மையான பங்குகளை உருட்டல் மிரட்டல் மூலமாக தங்களது அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி அன்றைய ஆட்சியாளர்கள் தலைமைக்கு நெருக்கமானவர்கள் வசம் இவ்வங்கியை விழுங்கி ஏப்பமிட பார்த்தார்கள். அச்சமயத்தில் நாடார் பெருமக்கள் வெகுண்டெழுந்து சென்னையில் ஒரு ரிசர்வ் வங்கி முன்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திய போது காவல்துறை ஏவி கடுமையாக தாக்கலை நடத்தியது அன்றைய அரசாங்கம். தங்களது உழைப்பால் உருவாக்கிய மெர்கன்டைல் வங்கி மீட்பதற்கு இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை மாலை முரசு அதிபரும் மெர்கன்டைல் வங்கி மீட்பு குழு தலைவருமான திரு ராமச்சந்திர ஆதித்யநாத் தலைமையில் சந்தித்து அவ்வங்கியை மீட்டெடுக்க வேண்டுகோள் வைத்தார்கள். மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இவ்விஷயத்தில் தலையிட்டு மத்திய நிதியமைச்சர் மற்றும் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் பேசி மீட்டெடுத்த பெருமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு உண்டு, அம்மாவுக்கு உண்டு. சென்னை செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.